இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் மக்களுக்கு பயன்படும் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை நம்ம வரவேற்க வேண்டும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தை நம்ம பணக்காரன் வீட்டு குழந்தை பிறக்குது, ஏழை எளியவர் பிறக்கும்போதே ஒரு நகை, ஒரு மோதிரம் யாருனால விஜயனால கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு. நாங்கள் பாராட்டுக்கிறோங்க. என்னவா அது பிரதிபலிக்கும், என்ன மெசேஜ் சொல்ல வரும்னு நினைக்கிறேன். அதாவது போய் கூட்ட நெரிசலில் யாரும் செத்து போயிடாது. திறமையில இப்போ விசிகா இருக்கு, ஆனா நட்புறவுல திமுக நாங்கள் தொடர்றோம் அப்படின்றாங்க. இதுல என்ன தவறு என்று நான் கேட்கிறேன் உங்களுக்கு கேள்வி. என்ன அப்ப நட்பு இருக்கக்கூடாது யார்கிட்டீங்க? பிஜேபிக்காரர் காங்கிரஸ்கார நட்பா இல்லையா? அதுமாதிரி ஒரு நட்பு தான். நாங்கள் கூட்டணி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, எல்லார்ட்டையும் அன்பு பழகுவோம். ஆனால் கூட்டணி யார்கிட்ட வைக்க போறோம்னா கொள்கை எங்க இருக்குது அங்கதான் கூட்டணி. ஏன் நாங்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்களா? காங்கிரஸ் முடிவு பண்ணிச்சா? இல்ல, ஆதரவு தான். எங்கேயாவது கூட்டணி பேர் வச்சுட்டாங்களா? பேர் வைப்பிருக்காங்க, ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இவர் வரணும். எந்த நாய் சொல்லிச்சு பேரம் பேசுறது? எங்க தலைவர் எந்த காலத்திலும் பேரம் பேசுறது. எங்கள் தலைவர் மக்களுக்காக போராடக்கூடியவர், பேரம் பேசி வாழக்கூடிய தலைவர் அல்ல. இங்க காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க, அங்க பிஜேபி உள்ள கள்ள உறவு வச்சிருப்பாங்க. அது மாதிரி நினைச்சாங்க விடுதலை சிறுத்தைகளை. விடுதலை சிறுத்தைகள் என்றென்று மக்களுக்காக கூட்டணி வைப்போம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் தம்பி. தங்க மோதிர திட்டம், அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிச்சார்ல, ஏற்கனவே கடன் சுமை அதிகமா இருக்கு, இப்ப நீ இதையும் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எப்படிங்க தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி திமுக கொந்தளிக்கிறாங்க, விமர்சனம் பண்றாங்க. எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம் மக்களுக்கு பயன்படும் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை நாம் வரவேற்க வேண்டும். அவர் வீட்டுக்கு கொண்டு போகல, பழைய ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போனாங்க. இது அந்த குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னாரு, பாத்திரத்துக்குள்ள ஓட்ட போட்ட பாத்திரத்துல தண்ணியை ஊத்துனாங்க, அது எங்க போச்சுன்னு தெரியல. புரியுதுல உங்களுக்கு? எல்லாம் அவங்க அமைச்சர் வீட்டுக்கு தான் போச்சு அது தண்ணி பூராம. அதை அடைச்சி மூடி இருக்கிறாரு. மூடிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போறாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தை நம்ம பணக்காரன் வீட்டு குழந்தை பிறக்குது, ஏழை எளியவர்கள் பிறக்கும்போதே ஒரு நகை, ஒரு மோதிரம் யாருனால விஜயனால கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பு. நாங்கள் பாராட்டுக்கிறோங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பாராட்டுறோம்னா சும்மா விஷயம் இல்லை. அதாவது இந்த இறப்புலாம் நடந்த பிறகு அங்கே முத ஸ்பாட்டுக்கு போனது எழுச்சி தமிழர் தெரியுமா? அதற்காக மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்கம் செலுத்தியது எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் நாங்கள் வரவேற்கிறோம். வழக்கமாகவே விசிகாவினர்கிட்ட போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டி நினைவு சின்னத்தையும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வைக்க போறதா சொல்றாங்க. அந்த கரூர் சம்பவத்தில் இருந்தவங்களுக்கு இதை வரவேற்கிறீங்க? இதை முழுக்க வரவேற்கிறோம். சிறப்பான ஒரு திட்டம், சிறப்பான ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் என்று அதை அதிவிரைவில் அதை திறந்து வைக்க வேண்டும். அது எந்த வகையில் நம்ம மக்களை பார்க்கும்போது அது என்னவா அது பிரதிபலிக்கும், என்ன மெசேஜ் சொல்ல வரும்னு நினைக்கிறீங்க? அதாவது போய் கூட்ட நெரிசலில் யாரும் செத்து போயிடாதீங்க, அதுதான் சொல்ல வரும். வேற ஒன்றும் சொல்ல வராது. பாதுகாப்பு 1000 பேர் இருந்தாலும் போலீஸை விட நம்ம தான் பாதுகாப்பு அப்படின்றது அது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும். ஆனால் அது ஒரு நல்ல நினைவு சின்னத்தை உருவாக்குவது பாராட்டுக்குரியது. ஓகே, உங்க கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஒரு வேறுபாடான ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டே இருக்காரு. நேற்று திமுகன்றாரு, இன்னைக்கு தாவேக்கான்றாரு, நாளைக்கு என்ன சொல்ல போறாருன்ற விமர்சனம் இன்னைக்கு எழுந்திருக்கு ஊடகத்துல. இது உங்களுடைய பார்வை? அது உங்க பார்வையில தான் பிரதர் மிஸ்டேக். எங்க தலைவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. ஏதாவது குழப்பமான ஒன்று சொல்லி நான் விளக்கம் கொடுக்குறேன். சும்மா ஆளுக்கு சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. கூட்டணி, அதாவது அமைச்சரவையில இப்ப விசிகா இருக்கு, ஆனா நட்புறவுல திமுக நாங்க தொடர்றோம் அப்படின்றாங்க. இதுல என்ன தவறு என்று நான் கேட்கிறேன் உங்களுக்கு கேள்வி. என்ன அப்ப நட்பு இருக்கக்கூடாது யார்கிட்டீங்க? பிஜேபிக்காரர் காங்கிரஸ்கார நட்பா இல்லையா? அதுமாதிரி ஒரு நட்பு தான். நாங்கள் கூட்டணி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஒரு நட்பு. ரைட், வாங்க, ஹலோ, சலாம் அலைக்கும், பாய் அப்படின்னு முஸ்லீம் பார்த்து சொல்கிறேன். இங்கிட்ட பிரேஸ் தி லார்ட் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறேன்? கிறிஸ்டினை பார்த்து சொல்கிறேன். இந்த பக்கத்து வாங்கப்பா தோழர்களே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் மக்களை. இந்து மக்களை பார்த்தாலும் வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். எல்லார்ட்டையும் அன்பு பழகுவோம். ஆனால் கூட்டணி யார்கிட்ட வைக்க போகிறோம்னா கொள்கை எங்கே இருக்குது அங்கே தான் கூட்டணி.
ரைட்டா? இப்ப எங்க அமைச்சர் எங்க இருக்கிறாரு? தாவேகா கூட்டணி வந்துட்டார்ல, சேர்ந்தாரா சேரலையா? அப்ப ஏறக்குறைய நாங்க அங்கதான் இருக்கிறோமே அர்த்தம். இன்னும் நாங்கள் முடிவு செய்யப்படவில்லை. ஏன் நாங்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்களா? காங்கிரஸ் முடிவு பண்ணிருச்சா? இல்ல, ஆதரவு தான். எங்கேயாவது ஒரு கூட்டணி பேர் வச்சுட்டாங்களா? பேர் வைப்பதற்கான ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இது மாதிரி ஏதாவது நடந்தா என்ற கேள்வி கேளுங்க. பொறுங்க, அமைதியா இருங்க. அடுத்த மீட்டிங் போட போறோம், பேர் வைக்க போறோம், கூட்டணி அறிவிக்க போறோம். அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி மாறி மாறி பேசுறீங்கன்னா, அது ஒரு ஒரு பேரம் பேசுறாரு. அந்த கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளரா இவர் வரணும். எந்த அதனால நாய் சொல்லிச்சு பேரம் பேசுறது? எங்க தலைவர் எந்த காலத்திலும் பேரம் பேசுகிறது. எங்கள் தலைவர் மக்களுக்காக போராடக்கூடியவர், பேரம் பேசி வாழக்கூடிய தலைவர் அல்ல. உங்க புத்தி அப்படி இருக்கு. யார் திமுக சொன்னா? எவன் சொன்ன? எந்த ஆள் சொன்னாரு? அப்ப அவங்களுக்கு இதே புத்தி, இதே பொழப்பு. இங்க வந்துட்டு காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்க, அங்க பிஜேபி உள்ள கள்ள குறை வச்சிருப்பாங்க. அது மாதிரி நினைச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகளை. விடுதலை சிறுத்தைகள் என்றென்று மக்களுக்காக கூட்டணி வைப்போம். அதற்காக நாங்கள் இன்று விஜய் ஆதரிக்கிறோம். மக்கள் விஜய் ஆதரித்திருக்கிறார்கள், அந்த வகையில் நாங்கள் ஆதரிக்கிறோம். ஏன் மக்கள் மத்தியில இன்னமும் அந்த நம்பகத்தன்மையை வந்து திருமாவளவன் தக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்ற நினைப்பு இருக்கு. அதிகமான மக்கள் இப்பதான் எங்களை நோக்கி சாரசாரையா வர்றாங்க. இன்னைக்கு 2 நாள்ல, ஒரே நாள் தான் அங்க பல கட்சிக்காரர் வந்து சேர்ந்தாங்களா சேரலையா? அந்த மேடையில் ஒரு கேள்வி கேட்டார், பிரதர் உங்க சேனல் பேர் என்ன? ஃபைன் டைம்ல வந்து நேர்களுக்கு நான் சொல்றேன், என்ன கேள்வி கேட்டார்னா, என்னடா வந்து நீங்க மட்டும் போய் விஜய்கிட்ட போய் சேர்றீங்கன்னு கேட்குறீங்களே. என் தலைவர் கேட்ட கேள்வியை பாருங்க. கூட்டணி போய் நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களே அப்படின்னு போய் எங்கள் தலைவர் கேட்ட கேள்வி. அவர் லெட்டர் யாருக்கு கொடுத்தாரு? எங்களுக்கு தானே கொடுத்தாரு. லெட்டர் கொடுத்தது விஜய் எங்களுக்கு தானே கொடுத்தாரு. அதனால நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். அது மட்டுமல்ல, தீய சக்தி திமுகனார்ல, விஜய் போய் அவர் சந்திக்க போனாரா போலையா? அவர் வாங்கன்னு வரவேற்றாரா இல்லையா? அதுதான் பிரதர். அதாவது பிரதர் நல்லா கேட்டுக்கு, உறவு என்பது வேற, ஆட்சி அதிகார தொடர்பு என்பது வேற. ஆட்சி அதிகாரத்தோட தொடர்பு நாங்கள் டிவிக்கோடு, நாங்கள் பாமகவோட நாங்கள் உறவோட தான் இருக்கிறோம். உறவு என்பது என்னன்னா நட்புறவுங்க. நேரடியாக பார்த்துங்க, தலைவர் வந்து வணக்கம் சொல்லலையா? எங்கள் தலைவரை ஓடி போய் கை கொடுக்கலையா? அவர் கை கொடுக்கலையா? ஐயா ராமதாஸுக்கு நான் கை கொடுக்கலையா? ஆனால் அரசியல் ரீதியாக கூட்டணி வைத்தோமா? வைக்கல. இல்லை. அது மாதிரி நிகழ்காலத்தில் நாங்கள் திமுகவோடு நட்பு உறவோடு தான் இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. திமுகவில் எல்லாருமா சாதி வெறியன். அது நல்ல நல்ல தலைவர்களாக இருக்கிற பேர் சொல்லிட்டு வரிசையா? ஏங்க முதல்வரே சூப்பரான ஆள் தாங்க. முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விஜய்னு வருதுங்க வாயில. தளபதினால இப்போ விஜய்னு வருது. நான் என்னதான் பண்றது? தளபதி கன்ஃபியூஸ் ஆகுதுல, தொடர்ந்து தளபதியா வந்துகிட்டு இருக்காங்க. வந்தாருன்னா இப்போ தளபதி, இப்போ விஜய் தான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, நட்புறவோட திமுகவோட தொடர்றோம் ஓகேன்னு நீங்க. ஆனா கடந்த ஆட்சி காலத்துல தாவேகாவை திருமாவளவன் விமர்சிச்சதோட யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. அப்ப மட்டும் ஏன் தாவேகாவோடையும் நாங்க நட்புறவோட இருக்கல அப்படின்னு சொல்லிருக்கல, சொல்லவே இல்லையா அவர்? நீங்க கேட்கவே இல்லை. கேட்டுதான் சொல்லியிருப்போம். இப்போ கேட்குறாங்க, சொல்றோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு ஆட்சியில இருந்துகிட்டு எதிர்கட்சியா இருக்க இது திமுகவை ஒரு ஒரு சின்னதா கூட விமர்சிக்க மாட்டாரு. ஒரு ஆட்சி இழந்துட்டாங்க, அப்பயும் விமர்சிக்க மாட்டாரு. ஏன் திமுக தோல்வியை விமர்சிக்க நீங்க பாத்தீங்களா? இப்போ பாருங்க, எங்க தலைவர் பேட்டியெல்லாம் தெளிவா இன்னைக்கே சொல்லிட்டாரு. திமுக இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுப்பதை எதிர்ப்பதை தவறு, கொடுப்பதை ஆதரிக்க வேண்டும். தலைவர் சொல்லிட்டாரு. நாங்க என்னைக்கு வந்து யாரு தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்போம், யாரு நல்லது செஞ்சாலும் நாங்க பாராட்டுவோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள். வைகோ ஒரு விஷயம் சொன்னார்ல, நோபல் பரிசே கொடுக்கலாம், அப்புறம் வாபஸ் வாங்கிட்டாரு. அவரே வந்து இறங்கி இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? வைகோன சைக்கோன் வாங்க. ஆனா நம்ம இவ்வளவு மூத்த நம்ம தலைவர். சொல்லக்கூடாதுங்க, அப்படி சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். வைகோ என்றால் சைக்கோ என்று பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் அண்ணன் வைகோ அவர்களே அப்படின்னு மரியாதையை சொல்றோம். அந்த மரியாதையோடு அண்ணனும் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று மிக பணிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலா வந்து நான் அரணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த அரண் ஏன் திருமாவளவன் அவர்களுடைய வாயில வர மாட்டேது? திரு விஜய் அவர்கள் நானும் அரணா இருப்பேன்னு ஏன் சொல்ல மாட்டாரு? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். அவர் யாரு கேட்டா? அவர் யாருமே கேட்கல. இவரால் குதிச்சு போயிருக்கிறாரு. அப்புறம் அவர் யாரும் கேட்டாங்களா வாங்க வாங்கன்னு? இவராக குதிச்சு போய் நான் அரணா இருப்பேன்னு சொன்னார். அரணாக இருப்பேன் என்று கலைஞரை சொன்னார். கலைஞரை கவிழ்த்து விடவில்லையா? அரணாக இருப்பேன் செல்வி ஜெயலலிதா அம்மையாரை சொன்னார். ஜெயலலிதா அம்மையாரை கவிழ்க்கவில்லையா? அரணாக இருப்பேன் என்று முந்தானத்து வரைக்கும் ஸ்டாலினை சொன்னார். ஸ்டாலினை விட்டு கழட்டி விட்டு வரவில்லையா? இன்னைக்கு விஜயை சொல்கிறார். நாளை என்னாகும் என்பதை நாடறியும். நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு இதையும் அப்படி பேசுவாருன்றீங்களா? இன்னைக்கு அதான் நீ பொறுத்திருந்து பாருங்க பிரதர். அவர் அப்படித்தான் பாவம், வாய் தான் அவருக்கு பிரச்சனை. நீங்க தொடர்ந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க, தாவேக அரசு சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா திருமாவளவன் அப்படி சொல்றதுனால, மாத்தி மாத்தி பேசுறதுனால நாளைக்கு பாமக கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்பெல்லாம் அவரை கூட்டணி யாரும் சேர்க்க மாட்டார். எங்கள் தலைவர் மாற்றி மாற்றிலாம் பேசல. எங்கள் தலைவர் ஒரே பேச்சு தான் பேசுவார். விஜயை ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். ரைட்டா? தவறு செஞ்சாலும் தட்டி கேட்போம். தவறு செஞ்சால் அதுக்காக பாயை மூடிட்டு கிடக்க மாட்டோம். இந்த ஆட்சியில என்ன இது வரைக்கும் தவறு நடந்திருக்கு? ஒரு தவறுமே நடக்கலை.
எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ தான் வந்திருக்கு ஆட்சிக்கு. வந்து இன்னும் 2 மாதம் ஆலையில் பொறுங்க, ஒரு 6 மாதம் கழிச்சு வாங்க கேமரா தூக்கிட்டு. அன்னைக்கு நம்ம விளக்கமாக பேசுவோம். மற்றபடி திட்டங்கள்லாம் அப்புறம் எல்லாம் சூப்பர், நம்பர் 1. நேற்று திமுக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மகளிர் விடியல் பயணம் பேரை மாத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேரை சொல்றாங்க. மாத்திரம் உனக்கு என்ன? நீ ஒரு பேர் வைப்ப. நீ வந்து ஜெயலலிதா வச்ச பேரை பூரா வச்சியா? ஜெயலலிதா பேர் எத்தனை பேப்பர் நீ மாற்றின? அதனையே மாத்திரையா? அப்புறம் அது மாதிரி நாங்கள் மாற்றுவோம். அம்மா உணவகத்தை நாங்க மாத்தவே இல்லைன்னு சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க. அம்மா உணவகத்தை யாருமே மாற்ற முடியாது. அவ்வளோ சிறப்பான ஒரு திட்டம். அம்மா உணவகத்தை பராமரிக்கவே இல்லையே போனாச்சு. அப்புறம் அம்மா இதை வந்து இப்போ பராமரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிறப்பான திட்டம் இல்லைண்ணா. விஜய் செய்கிறாரு செய்யலையா? செஞ்சாரு. வந்த உடனே கையெழுத்து போட்டாரு. அதுக்கு ஒரு விஜய் தாங்க சிறப்பாக செய்கிறாரு. அதனால நாங்கள் பாராட்டணும். சும்மா பாராட்டுவோம் ஒரு ஆளை போய் தேவையில்லாம. தேவையில்ல. ம் ஓகே, நம்ம இந்த வேலை வாய்ப்பு விஷயங்கள்லாம் இன்னும் திரு விஜய் அவர்கள் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றீங்களா இளைஞர்களுக்கு? அதான் அவர் சிறப்பாக செய்கிறாரு. 6 மாதம் பொறுங்க அமைதியாக. அவருக்கு டைம் கொடுப்போம். ஹனிமூன் பீரியட். ஓகே, நான் பல கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிச்சிங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.